தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோடைய திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா கிங்ஸ்டன். கமலோடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு. படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமம் கடல் சார்ந்து இருக்கு. அந்த கிராமத்துல எல்லாருமே மீன் பிடிக்கிறது தான் தொழிலா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கொலை செய்யப்பட்டவரை வந்து ஒரு சவப்பட்டியில் புதைச்சி வச்சிடறாங்க. அந்த புதைச்சி வச்சதுக்கு அப்புறமாவும் ஊரில் மர்மமான முறையில் எல்லாருமே இறந்துக்கிட்டே வராங்க. அப்போ என்ன கேள்விப்படுறாங்கன்னா, இந்த சவப்பெட்டியை கடலில் இறக்கிட்டோம் அப்படின்னா ஊரில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எல்லாருமே சேஃபாக இருக்கலான்றதை யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டியை கடலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் இன்னும் பெரிய பிரச்சனையாகுது. இவங்க எல்லாருடைய தொழிலுமே கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது தான். இப்போது அந்த பக்கமாக யார் யாரெல்லாம் கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும்னு போகிறாங்களோ அவங்களாம் உயிரோடு திரும்பி கரைக்கு வர்றதில்ல. இது ஒரு கட்டத்துக்கு மேலே கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டாங்க, இது தடை செய்யப்பட்ட பகுதி, ஒரு 40 வருஷமாக அங்கே யாருமே மீன் பிடிக்கவே போகிறதில்ல. அதே கிராமத்தில் அதே ஊரில் ஒரு சின்ன பையனாக பிறக்கிற நம்ம ஹீரோ அதே இடத்துக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம கிராம மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறமா அதில் நிறைய லேயர்ஸும் இருக்குது. சுற்றி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, எத்தனை கேரக்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மதம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரான்ச்சாக இருக்குது இந்த கதை. இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது, கண்டிப்பாக இந்த கதையில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே யூனிக்கான ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்குனே வந்து ஒரு ஸ்பின் ஆஃப் பண்ணால் ஒரு கதையை பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த கதையில் இடம் பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் ஜி பிரகாஷ், அவருடைய அந்த லைஃப், அவருடைய அப்பாவுடைய லைஃப், அவங்க தாத்தாவுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் இந்த கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இந்த வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது லிட்ரலாக ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கேரக்டரைசேஷனில் தான் இந்த படத்தை அந்த கேரக்டரை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்ட் டெக்னிக்கல் டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. முக்கியமாக அனிமேஷன் பண்ணவங்க அந்த கார்ட்டூன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக இருந்தது. ஓவரால் கிராஃபிக்ஸும் நல்லா இருந்தது, விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது. இப்படி கிராஃபிக்ஸை வச்சு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் அதுவும் ஹை குவாலிட்டியில் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே இந்த கிங்ஸ்டன் டீம் பயங்கர பெஸ்ட்டாக வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ட் ஜி பிரகாஷோடைய மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோராக ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த ராசா ராசா சாங் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஜி பிரகாஷ், திவ்ய பாரதி இதுக்கு முன்னாடி பேச்சுலர் படத்தில் ரொம்ப அழகான ஒரு பேராக இருந்தாங்க. இந்த படத்துலையும் அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. அண்ட் டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை நோக்கி போகிற அந்த விதம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அங்கங்கே பிரேக் பண்ணுறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக பார்க்கும் போது அங்கங்கே நம்மளை என்கேஜ் பண்ணுது. அண்ட் இவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லராக இருக்கணுன்ற ஒரு பாயிண்டில் இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஆங்காங்கே அந்த த்ரில்லர் எலமெண்ட்ஸும் ஓரளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்தோடைய வில்லன் கேரக்டரைசேஷன் அதை கரெக்டாக அவங்க வடிவமைக்கலை. நிலத்தில் ஒரு வில்லன் இருக்கான், கடலில் ஒரு வில்லன் இருக்கான். நிலத்தில் இருக்கவன் சாதாரண மனுஷன், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டராக இருக்கான். அவனே ஒரு பேய் மாதிரியான ஒரு உருவத்தில் இருக்க ஒரு மனுஷன் அப்படின்ட்டு தான் அவனை சொல்லணும். அவனையே நம்ம ஹீரோ ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணி தூக்கிட்டு வந்துடுறாரு. கட் பண்ணால் கடலில் இருக்க ஹீரோ, கடலில் இருக்க அந்த ஹீரோ வந்து நம்ம வில்லன் கூட மோதுறாரு. கடலில் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த கேரக்டர் வந்து ஒரு பேய் கேரக்டர். அதை வந்து இவர்கிட்ட எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் இல்லாமல் அடித்து விரட்டுறதுன்றது எப்படி இருந்ததுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ஈவினிங் டைம் இதில் ஒரு 7 மணிக்கு மேலே இல்லை ஒரு 8 மணிக்கு மேலே யாராவது தெரியாமல் கதவு திறந்து வச்சுட்டோன்னா கொசு பயங்கர கும்பலாக வந்துடும். அது வந்துருச்சு, நம்மக்கிட்ட பேட்டும் இல்லை கொசு ஊற்றியும் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக நம்ம கடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பட்டுன்னு ஒன்று போட்டுரும். அந்த மாதிரி யோசித்து யாரெல்லாம் பேயாக வராங்க, நம்மளை கடிக்க வராங்களோ அவங்களாம் பட்டுன்னு கையில் கிடைக்கிற எல்லா பொருளும் எடுத்து அடிக்கிறாரு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப இறங்கி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வில் திருப்புறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செவ்வில் போட்டு திருப்புறாரு பேயெல்லாம். அதெல்லாம் அடித்து பிரிச்சுட்டு போகுது. முக்கியமாக இந்த ஃபஸ்ட் ஹாஃபோட அந்த செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு கும்பல் ஆஃப் பேய்கள் வருது, நிறைய லேடிஸ் பேய்கள். அதில் என்ன யோசிக்குதுன்னா, இந்த லேடிஸ் பேய்கள்லாம் ஒரே மேலே தூக்கிடணும், இல்லைனா நம்ம வந்து ஃபுல்லாக வறண்டு போயிருக்கோம், தண்ணியில் இருந்தாலும் வறண்டு போயிருக்கோம், அந்த வறட்சியை நம்ம தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒருத்தன் மாட்டுறான். அதோடு அந்த எந்த பேய்களும் வர்றதே கிடையாது, ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அந்த அதுலேயே ஒரு பெரிய டான் பேய் ஒன்று இருக்குது, அது மேல் பேய் தான். அது இந்த பேய்ங்க சட்டையை பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நிலைமையில தான் அந்த பேய் இருக்குது. அந்த பேய் என்ன நினைக்குது, அவனை எவனுமே விடக்கூடாது, எல்லாருமே தும்சம் பண்ணுன்ற மாதிரி சாவடிக்க வருது. ஆனால் நம்ம ஹீரோ ஸ்வாகி ஹீரோ என்ன பண்ணுறாரு, கண்ணா நீ யாராவனா இரு, என் தாத்தானா கூட இருந்தாலும் அவனை அடித்து தூக்கி போட்டு
காலி பண்ணிட்டு போகண்டா அப்படின்றது யோசிக்கிறாரு. அண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் அவர் எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு பயங்கரமாக காசு தேவை வெறித்தனமாக இந்த படத்தில் ₹1 கூட இருந்தால் கூட எடுத்து வச்சுப்பான்ல, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக ஹீரோவை காட்டுறான். டக்குன்னு ஒருத்தன் செத்து போகிறான், டக்குன்னு மாறுறான்றதெல்லாம் என்னப்பா டப்புன்னு பண்ணுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸை ரொம்ப நிறுத்தி நிதாரணமாக புரிய வச்சு அண்ட் அந்த எமோஷனை கடத்தி அவங்கள நம்ப வச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம சீன் பண்ணால் போதும், ஒரு இம்பேக்ட் இருக்க வேணாம், ஒரு கனெக்ஷன் இருக்க வேணாம், அந்த ஒரு பிளேலேயே இருந்தாலே ஆடியன்ஸ் நம்பிடுவாங்க, அது போதும் அப்படின்ற அந்த பார்வையில் ரொம்ப மேலோட்டமாக எல்லா சீனையும் அணுகுனது தான் இந்த படத்தோடைய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். எப்பயும் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி அதில் ஒரு வேல்யூ ஒன்று க்ரியேட் ஆகும். அப்போ தான் ஆடியன்ஸுக்கு இந்த படம் அந்த சீனாகவும் ரொம்ப பிடிச்சி அந்த கேரக்டரோட ஒன்றிணைஞ்சு ஓவரால் த்ரூ அவுட்டாக அந்த படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் இந்த படத்தில் ஏற்படலை. அதுதான் இந்த படத்தோடைய இன்னொரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்தோடைய ஓவரால் ட்ராவல்லையே நிறைய படங்களோட சாயில் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, அந்த இடத்துல நமக்கு வந்து மாஸ்டர் படத்தோடைய சாயில் ஞாபகம் வருது. அண்டு படத்தோடைய ட்ராவல் முழுக்கவே நிறைய இடத்துல பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் அந்த படத்தோடைய சாயில் இருக்குது. ஆனால் இப்படி இத்தனை படங்கள் இருந்தால் கூட அந்த படத்துலேருந்து ஒரு சீன் கரெக்டாக பண்ணியிருந்தாவே ஆடியன்ஸுக்கு இது எங்கேஜிங்கான ஒரு படமாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப ஈஸியான ஒரு வழியை பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய அளவில் பட்ஜெட்டில் எடுத்தும் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக இருந்தும் இந்த படம் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றதான் ரொம்ப சோகமான பயங்கர வருத்தமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இதை தாண்டி நீங்கள் கிங்ஸ்டன் படம் பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் KS. பாய்.